விஜய் வந்து சிஎம்மா பதவி இருக்கிறது வந்து எங்களுக்கு சந்தோஷம். அதில் வந்து வெற்றி பெற்றுக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இப்போ வந்து தொங்கு சட்டசபையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் ஆட்சிக்கு வந்து எல்லாம் செய்கிறேன்னு இருக்காரு. அதெல்லாம் சாத்தியப்படுமான்றது தான் ஒரு ஏன்னா அவர் வந்து 2000 ரூபா தரேன்னு சொன்னார். இவர் 2500 ரூபா தரேன்றாரு. 6 சிலிண்டருன்றாரு. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வேற நிறையா இருக்குது. அந்த காலகட்டத்தில் இவர் எப்படி தரப்போறான்றது தான் பெரிய இதாக இருக்குது. அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ எல்லாமே சரியாக வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அவர் வருவாரா வரமாட்டாரான்றதான் மக்களோட மனநிலை. இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்றாங்க. அது வேற ஒரு பெரிய பெரிய ட்விஸ்டா இருக்குது. அவர் என்ன போராட்டத்தை சந்திக்க போறாருன்றது இனிமே தான் தெரியும். அவர் வர்றதுனால ஒன்றும் இல்லைங்க, மாற்றம் தானே தேவை. 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சி இருந்தாங்க. இப்போ அடுத்து இன்னொரு மாற்று கட்சி வர்றதுக்கு தப்பு இல்லையே. இளைஞர்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும். ரெண்டாவது ஆட்சி மாற்றம் இருந்தால் தானே ஒரு விஷயத்தில் அடுத்து ஒரு மாற்றம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விஷயமா அவங்களும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மக்கள் விரும்புகிற ஆட்சி, மக்களுடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னொரு தலைவரை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பாங்கல்ல. அது தப்பு இல்லையே, அவர் வரனால தப்பு இல்லையே. அவர் பல திட்டங்கள், இவங்க சொல்கிற திட்டங்கள் அவரும் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு திட்டம் சொல்லியிருக்காரு, நிறைய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் அனுபவிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஒரு விஷயத்தையே நம்ம போயிட்டே இருக்கோம்ல, இன்னொரு விஷயத்த மாற்றி இதை நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் மக்களுடைய விஷயங்களில் ஏற்றுக்கிறதுனால தப்பு இல்லையே. இப்போ அவர் சிஎம் அவர்னால தப்பு இல்லைங்க, நல்லது தான். ஒருத்தர் வந்து அவர் நடிகர்னு நினைக்கக்கூடாது, பட் அவரையும் அரசியல்வாதியாக மாற்றுங்க. அவர் நடிகராகவே நினச்சிக்கிட்டே இருந்தா, அவர் நடிகர் வரலாமான்னு எம்ஜிஆர் நடிகர் தான், எல்லாருமே நடிகராக இருந்தவங்க தான். அரசியலுக்கு வரும்போது அவர் அரசியல்வாதியாக மாறிட்டார், அவ்வளோதான். கட்சி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அவர் அடுத்து வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அன்றைக்கி அவர் அரசியல்வாதி. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிட்டார். இனிமேல் அவர் நடிகர்னு சொல்கிறதுக்கு இது இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி தலைவர். நல்லபடியாக பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்லாம் ஆதரவு தரேன். இது ஏழைகளுக்கு நல்லது செஞ்சா சரியா. மக்கள் வந்து எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ ஆட்சி வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் போனதுனால அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாமல் இவங்களும் ஆட்சி அமைக்க முடியாமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. எதில் நிற்க போதோ தெரியலை. ஆனால் ஒரு மக்கள் மாற்றம் வரணும்னு எல்லா மக்களும் விரும்பிட்டு அந்த ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் போல். விஜய் வந்து மக்களுடைய பிரியம் உள்ள ஆள். ரெண்டாவது அவர் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு பிரியப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன கேள்வி கேட்கணும் கேள்வி. ஸ்டாலின் வந்து அவர் செய்ததுன்னா அராஜகம். அவர் நான் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி அவர் காசை தான் சம்பாதிச்சாரே தவிர மக்களுக்கு எந்த என்மையும் செய்யலை. அவர் குடும்பத்தை காப்பாற்றினாரு, அவர் பிள்ளைய நல்லா இருக்கும், அவர் பேரை நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர வேறு எந்த ரிமார்க்கும் அவர்கிட்ட இல்லை. என்ன சுயநலம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு டிஎம்கேல. அதனால அவங்க கட்சி பூரா இறங்கி போச்சு. இனிமேல் அவங்க வர்றது கஷ்டம், அவ்வளோதான். இனிமேல் மக்களுடைய எண்ணம் தான் மெயின். மக்களுக்கு தகுந்தாக்கில் எவன் நடக்கிறானோ அவங்க விஜய் செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் விஜய்க்கு தான் நாங்கள் போட்டோம். அதுபடியாக நல்லா நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திமுக ஆட்சியில் கண்டிப்பாக பாதுகாப்பு இருந்துச்சுலப்பா. இன்னி புதிய ஆட்சி மக்கள் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் கொடுத்த வாக்குக்கு நிறைவேற்றினா நல்லது தானேப்பா. அது நிறைவேற்றினா நல்லது தான். ஆனால் அது பற்றாக்குறை இருக்கிறதுனால இழுவரியாக தானே இருக்குது. இவங்க 2 பேரும் ஆட்சி நடத்தினாங்க. பொதுவாக இவங்களுக்கு ஒரு வட்டம் செஞ்சுருந்தா மெஜாரிட்டி கிடைக்காம இருக்குது, அவ்வளோதான். இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பாக. நல்லா அவருக்கு பேர் தான், வேற என்ன. அந்த ஆட்சிலையும் நல்லாத்தான் இருந்துச்சு, ஸ்டாலின் ஆட்சிலையும். இப்போ மாற்றத்தை பார்ப்ப மட்டும் மக்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி போட்டிருக்கு, அவ்வளோதான். இத்தனை வருஷம் எம்ஜிஆருக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துல ஒரே இதில் நின்னது இவர் ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாருமே வந்து ஜெயிக்கல. அதனால இவருக்கு ஒரு வாய்ப்பு மக்களும் கொடுத்துருக்காங்க. நாங்களே எதிர்பார்க்குறோம், ஏதாவது ஒரு நல்லவங்க யாராவது ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும். மாறி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களாக தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு டிவிக்கேன்னு இப்போ தான் புதுசாக ஒன்று வந்து ஜெயிச்சு நல்லபடியாக வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் வரணும், விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா நான் வந்துட்டாப்புல. அதே மாதிரி நல்லா இருந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை சார். வெற்றி பெற்றது இந்த 20 வருஷமாக 2 கட்சி தான் மாற்றி ஆரம்பிக்குது, ஆட்சி ஆரம்பிக்குது. இதை சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சி வரட்டும்னு சொல்லி தான் பண்ணது. அது ஜெயிச்சிருக்காரு, நல்ல விஷயந்தான். பார்த்து அவர் வந்தால் நல்லா செய்வார்னு நல்லா நம்பிக்கை பண்ணிட்டு தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அது நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. நானும் விஜய் தான் ஓட்டு போட்டேன். அப்படின்றது மாற்றம் வேணும் தான் மக்கள் போட்டிருக்காங்க ஓட்டு. மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டிருக்காங்க. அதுபடி அவர் நடந்தாலே போதும். ஏன்னா இன்னும் ஆட்சி அமைக்க இழுபறிகள் தான் போயிட்டு இருக்குங்க. யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்சிகள் ஆதரவு தருவதற்கு ரெடியாக இருக்காங்களா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சிட்டு நல்லது பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசணும். மாற்றம்
மாற்றம் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதான் நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஆட்சி அமைக்கட்டும், பார்த்துக்குவோம்.